ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க சிம்பிள் ஒர்க் வச்ச ஒர்க் பார்க்கலாம் வாங்க. இது வந்து நான் நார்மல் நெடியிலே சொல்லி கொடுக்குறேன். சப்போஸ் இது நம்ம ஆரி நெடியிலும் போடலாம், ஆரி தெரியாதவங்களும் நார்மல் நெடியில் வச்சு எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான், பார்க்க ரொம்ப கொஞ்சம் கிராண்ட் ஒரு லுக்காக இருக்கும். ஆனால் சிம்பிள் ஒர்க்கு தான். ஃபஸ்ட் நம்ம ஸ்லீவ் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து சரி ஒர்க் போடுவோம்ல. சரி வந்து பார்த்தீங்கன்னா டயால்ஜி 753 நம்பரு. இந்த நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. காப்பர் கலர் இருக்குது, சில்வர் கலர் இருக்குது. நான் கோல்டன் கலர் யூஸ் பண்ணுறேன். சாரி வந்து கோல்டன், அந்த கோல்டன் ஒர்க்கும் போடுறேன். நம்ம எப்பயும் போலவே ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி 3 லைன்ஸ் வந்து சரி லைன் போடுவோம். எதுக்காகனா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த பீட்ஸ் ஒர்க்கோ இல்லை எந்த ஒர்க்கோ டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த சரி ஒர்க்கு போடுவோம். ஸோ வந்து எட்ஜில் எப்பயுமே நம்ம 3 லைன்ஸ் வந்து போடணும். 2 லைன்ஸ் போட்டு சப்போஸ் ஒன் ஃபுட்டரில் வச்சு நம்ம போடலாம். பட் இருந்தாலுமே 3 லைன்ஸ் உங்களுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்டோன் ஒர்க்காக இருந்துச்சுன்னா, ஸ்டோன்லாம் பட்டுச்சுன்னா நம்மள வந்து மிஷினோட ஊசி வந்து உடஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து 3 லைன்ஸே போட்டுக்குங்க. ஸோ உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். த்ரீ லைன்ஸ் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைப்படுதுன்னா, இதுக்கு வந்து ரவுண்ட் குந்தன் ஸ்டோனு, அதுக்கப்புறமா லீஃப் ஷேப்பில் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் தான் நம்மளுக்கு தேவை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்க ஸ்டோனு, அதுக்கப்புறமா பேர்ல் வச்ச ஸ்டோன், அதே குந்தன் ஸ்டோன்லேயே பேர்ல் இருக்கும் அந்த ஸ்டோனு, அதுக்கப்புறமா ஷேப்பில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் ட்ரா பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட்டு நம்ம ட்ரா பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டான ஷேப் வந்து ப்ராப்பராக வரும். ஏன்னா நம்ம அந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் நம்ம வந்து கட் பீட்ஸ் வந்து பெரிய கட் பீட்ஸும் ஒரு சின்ன சீக்வன்ஸும் வைக்க போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிங்க. B7000 தான் எப்பயுமே யூஸ் பண்ண ஸ்டோனுக்கு. நீங்கள் இதுவே யூஸ் பண்ணுங்கள். இது அந்தளவுக்கு எடுத்துன்னு வர மாட்டுது. ஸோ யூஸ்ஃபுல் தான், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கேப்பை நீங்கள் ஒட்டினீங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த சென்டருக்கு நடுவில் ஒரு நம்ம பீட்ஸ் வந்து போட முடியும், அதாவது கட் பீட்ஸ் போட முடியும். நம்ம பக்கத்தில் ஒரு ஸ்டோன் விட்டோம்னா அதுக்கு வந்து 3 சைஸ், அது லெஃப்ட்டு ரைட்டு சென்டரில் போட்டு ஒரு கட் பீட்ஸு, அதுக்கப்புறமா ஒரு சீக்வன்ஸு போடுறோம். இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் நார்மல் டீட்டெயில் தான் போடுறேன். நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து சைஸ் நம்பர் 10. நிறைய பேர் வந்து நீடில்ஸ் கேட்டிருந்தீங்க. நீடில் சைஸ் என்னென்னு கேட்டிருந்தீங்க. நீடில் சைஸ் வந்து 10 சைஸு சத்தோசிக்கெலாம் யூஸ் பண்ணுறது. அப்போ தான் அது உள்ளே தான் பீட்ஸ் வந்து அதாவது நம்மளுடைய சுகர் பீட்ஸுமே நம்ம போகணுன்னா நம்மளுக்கு வந்து சைஸ் 10 இருந்தால் தான் உங்களுக்கு சுகர் பீட்ஸ் எல்லாமே போகும். அந்த நம்ம கட் பீட்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன சைஸில் இருக்க சீக்வன்ஸ் இந்த மாதிரி எட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 3 இந்த டிசைன் வந்துடும். இதே தான் பக்கத்தில் அந்த நம்ம ஸ்டோன் ஒட்டியிருக்கலாம், அதுக்கு நடுவில் ஒரு கேப்புக்கு எடுக்கலாம். அந்த கேப்புக்கெலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸில் இருக்க கட் பீட்ஸு, அதுக்கப்புறம் எட்ஜில் வந்து ஒரு குட்டி சீக்வன்ஸ் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணி போட்டுறணும். நம்ம ஸ்டோன் ஒட்டியிருந்தோம்ல, அதுக்கு இப்போ கேப்பில் சென்டருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கட் பீட்ஸு, ஒரு சீக்வன்ஸு. நீங்கள் இந்த மாதிரி நார்மல் நீடில் போடுறீங்கன்னா ஒரு இதுக்கு போடும்போது ஒரு சின்னதாக லாக்கோ இல்லைனா ஒரு நாட்டோ போட்டிங்கன்னா அது வந்து எடுத்துன்னு வராது. நிறைய பேர் கேட்டிங்க, நார்மல் நீடில் போடுறது வந்து எடுத்துன்னு வந்துடும், ஆரி நீடில் போட்டால் எடுத்துன்னு வராது. நம்ம போடுறதுல தான் இருக்குது. நம்ம போடும்போது ஒரு லாக் போட்டுட்டிங்கன்னா அந்த பீட்ஸ் வந்து எடுத்துன்னு வராது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஆரி நீடில் போடலாம். என்ன ஒன்று போடும்போது எல்லாத்துக்கும் ஒன்றுத்துக்கும் எட்ஜில் நீங்கள் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேசிக் தெரிஞ்சாலே போதும், நம்ம நார்மல் நீடிலே போட்டுக்கலாம். ஆரி தெரிஞ்சவங்களும் போடணும்ல, நார்மலாக இருக்க பீப்புள் எல்லாருமே நம்ம கற்றுக்கிட்டு கூட போடலாம். ஜஸ்ட்டு நம்ம என்ன டெக்னிக் மட்டும் தெரிஞ்சுக்கணும், அதுதான்.
ஓவராலா முடிச்சதுக்கப்புறமா சென்டரில் வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டரில் இருக்க சத்தோசி நம்ம வந்து கோல்டன் சத்தோசி கட் பண்ணிவிட்டு இதுவும் நம்ம நார்மல் நீடிலையும் போட்டு காட்டுறோம். நார்மல் நீடிலையும் போட்டு காட்டுறோம். ஃபஸ்ட்டு நார்மல் நீடில் போடுறோம் பாருங்கள். இந்த மாதிரி எட்ஜில் வச்சுட்டு பக்கத்துலேயே குத்திட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து வந்துடும். அப்படியே வந்து அங்கங்கே அதாவது ஒரு ஆப்போசிட் சைடில் ஒரு இது லாக்கு, அப்புறம் லெஃப்ட் ரைட்டு ஒரு லாக் மட்டும் போட்டுட்டிங்க, நாட் போட்டுட்டிங்கன்னா அது வந்து எடுத்துன்னு வராது. இது நார்மல் நீடில் நான் போடுறேன். இதே நான் வந்து சத்தோசிலையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் வீடியோஸில். நான் சொன்ன மாரி எல்லாத்துக்குமே நீங்க நாட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எடுத்துன்னு வராது. இப்போ வந்து சத்தோசி அதே வந்து 1.5 சென்டிமீட்டரில் நம்ம கட் பண்ணிவிட்டு ஆரி நீடில்ல நான் போடுறேன் பாருங்கள். இந்த மாரி கன்டினியூவாக நம்ம போட்டுட்டு வரணும். நார்மலாக ஆரி நீடில் இருக்கும்ல, ஆரி நீடில் நான் ஸ்டீல் ஆரி நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாரி நாட் போட்டுக்கலாம். துளிப் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து சைஸ் வந்து 23 அப்படின்னா 24 கூட யூஸ் பண்ணி பாருங்கள். நான் மோஸ்ட்லி இது தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு நாட் போட்டுக்க வேண்டியதான். இதுவும் நம்மளுக்கு எடுத்துன்னு வராது. இதுவும் ஈஸி தான். 2 மெத்தடும் போட்டு காட்டுக்கிறேன் உங்களுக்கு. நார்மல் நீடில் எப்படி போடுறது காட்டியிருக்கேன். ஆரி நீடில் எப்படி போடுறதுன்னு காட்டியிருக்கேன். இது ஃபுல்லாகவே ஆரியில் போடுற சத்தூசி ஒர்க் தான். நம்ம அப்படியே ஹைலைட் பண்ணிவிட்டு நாட் பண்ணிக்க வேண்டியதான். இது ரொம்பவும் ஈஸியா இருக்கும். ஆனா பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிராண்ட் லுக்கா இருக்குது பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பி இந்த மாரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதே மாரி போட்டு குடுத்துட்டேன். கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. இது வந்து நீங்க ஆரி நீடில்ல இருக்குல்ல, நம்ம இதுவும் போட்டுக்கலாம். இது இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு கூட நீங்க வந்து போட்டுக்கலாம். ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் நாட் போட்டதுக்கு அப்பப்போ அங்கங்கே வந்து குந்தன் ஸ்டோன் ஒட்டுறதுக்காக, ரவுண்ட் ஸ்டோனில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் ஒட்டுறதுக்காக அங்கங்கே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்க தான். பீஸா 7000 இருக்கும்ல, அந்த க்ளூ வச்சு அங்கங்கே பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் வந்து ஹைலைட்டாக இருக்கும். ஃபுல்லாகவே கஸ்டமருக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக்கில் கேட்ட மாதிரியே ஒர்க் வந்து போட்டு கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. ஃபுல்லாக ஓவராலாக முடிச்சதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ஸ்லீவுக்கு அந்த டிசைனே தான். நெக்குக்கு, பேக்குக்கு அங்கே பேக்கில் வந்து அங்கங்கே புட்டாஸ் வைப்போம்ல, அதுக்கு வந்து குந்தன் ஸ்டோன் தான் வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். கஸ்டமர் கேட்ட மாதிரியே ஃபுல் ஒர்க்குமே நம்மளுக்கு வந்துடுச்சு. நல்லாவே அழகாகவும் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிராண்ட் லுக்காகவும் இருந்துச்சு. ஃபுல்லாகவே குந்தன் ஸ்டோன் ஒர்க்கு தான். நல்லாயிருக்கு. கிரேட். நல்லா எலகண்ட்டான ஒர்க்காகவும் இருக்குது.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி சிம்பிள் அந்த கிராண்ட் ஒர்க் வேணுன்னா என்னுடைய பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பை அண்ட் டேக் கேர்.